அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி முன்னாடி டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போர்டுனால நடத்தப்பட்ட தேர்வுகள். ஸோ இந்த வருஷம் 2024 டிஎன்பிஎஸ்சியை நடத்துகிறாங்க. ஸோ ஃபாரஸ்ட் கார்டாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட் வாட்சராக இருக்கட்டும், எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபாரஸ்டர் எக்ஸாமாக இருக்கட்டும். ஸோ இந்த 3 எக்ஸாம்ஸும் இப்போ டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேயே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா 2018 நடந்த ஃபாரஸ்டர் எக்ஸாமினேஷன், அதற்கு அடுத்து இப்போ தான் அது வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ அந்த போஸ்டிங்ஸை பற்றியும் அதனுடைய குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ், எக்ஸாம் பேட்டர்ன், அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ ஃபாரஸ்டர், சரிங்களா, ஃபாரஸ்டர் 1 hour அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபாரஸ்டர் எக்ஸாம் உடைய ஒரு டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வெல்கம் டு ADA 247 தமிழ் சேனல். நான் உங்கள் சரவணன். ஸோ நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபாரஸ்டர் எக்ஸாம் எப்படியெல்லாம் படிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காக தெரியக்கூடிய விஷயங்கள் என்ன, ஏஜ், குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேசிக்கான நீட்ஸை தான் இந்த டாபிக்ல, அதாவது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கிறோம். சரியா? ரைட். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இது நம்ம வழக்கம் போல சொல்றதான், தேர் இஸ் நத்திங் இம்பாசிபிள் டு ஹிம் ஹூ வில் ட்ரை அப்படின்னு சொல்லக்கூடிய த கிரேட் அலெக்சாண்டரோட ஒரு கோச் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் இது நம்ம சொல்றோம். ரைட். இப்போ இதான் வந்து ஆனுவல் பிளானர். நம்ம 2024 டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஒரு ஆனுவல் பிளானர் இதுதான். ஸோ குரூப் 4 எக்ஸாமினேஷன் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாம் பற்றி பார்க்குறோம். ஸோ ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு சொல்றது பார்த்தோன்னா வேகன்சி 1264 மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது, ஜூன் மாதம் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. பட் மெயின் ஃபோக்கஸ்டாக நம்ம தெரியக்கூடியது என்ன அப்படின்னா ஃபாரஸ்டர் எக்ஸாமினேஷன் 1 hour அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாரஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். ஸோ 118 வேகன்சி அப்படிங்கிறது மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது, ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் நடக்குது. புரியுதுங்களா? சாரி, நல்லா கவனிச்சுக்கோ. அந்த ஃபாரஸ்டர் அப்படிங்கிறது ஒன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணாலே ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். குரூப் 2 போஸ்ட் ரொம்ப 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 ஈகராக வெயிட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் ஃபாரஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 118 போஸ்ட் எப்படி நம்ம ஆக்குபை பண்ண போறோம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பேசிக்காக ஃபாரஸ்டரை பற்றி தெரியணும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே. ஸோ இது ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்கூடிய ஃபாரஸ்ட் சம்மந்தமாக கொடுத்துருக்கூடிய 2 நோட்டிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடியது ஃபாரஸ்டரை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் கார்டு பற்றியும் ஃபாரஸ்ட் வாட்சர் பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபாரஸ்டர் எக்ஸாமினேஷன். ஸோ ஃபாரஸ்டருக்கு நம்மளுக்கு எவ்வளோ நோட்டிஃபிகேஷன், எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க? 118 வேகன்சி. அகைன் சொல்கிறேன், இது டென்டேட்டிவ் வேகன்சி. 118 போஸ்ட் ப்ளஸ் ஆகலாம், கன்ஃபார்மாக ஆட் ஆகும். சரிங்களா? மே மாதம் போடக்கூடியது அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக ஆட் ஆகும். ஸோ இதை விட அதிகமாக தான் நம்மளுக்கு போஸ்டிங் வரப்போகுது. புரியுது இல்லையா? ஸோ லெவல் ஆஃப் பே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெவல் ஆஃப் பே எப்படி எவ்வளவுனா 35,900 to 1,13,500 வரையும். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2 சேலரிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒன்று தான் இது. ஸோ குரூப் 2 நம்ம பாஸ் ஆகணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகணும், அதுக்கடுத்து மெயின்ஸ் பாஸ் ஆகணும், அதுக்கடுத்து இன்டர்வியூ இருக்குது, சில போஸ்டிங்க்கு நான் இன்டர்வியூ போஸ்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஓவரால் கட் ஆஃப் விட்டு விடுவாங்க. ஸோ ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப நீளமாக இருக்கும். ஆனால் இதுக்கு அப்படி கிடையாது. நம்ம எப்படி குரூப் 4 பாஸ் ஆனால் வேலை அப்படின்னு சொல்கிறோமோ, அந்த கட் ஆஃபுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆயிருமோ, அதே மாதிரி தான் இந்த போஸ்ட்டு. ஸோ டிஎன் ஃபாரஸ்டர் அப்படிங்கிறது பாஸ் ஆனால் நம்மளுக்கு மேஜராக ஒர்க் என்னது வேலை தான். பிகாஸ் இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட்டாக இருக்கும், அது ரொம்ப ஈஸியாக நம்ம கிராஸ் பண்ணிட முடியும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் மார்க் தான் நம்மளுக்கு பேசும். சரியா? ஸோ லெவல் ஆஃப் பே பார்த்துக்குங்க. ஸோ குரூப் 2 கேடர் அதில் வரக்கூடிய ஒரு லெவல் ஆஃப் பே தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அண்ட் தென் ஏஜ் எவ்வளவு. ஸோ இது 2018 கொடுத்தக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷனுடைய அந்த ஏஜ் தான் இது. மினிமம் ஏஜ் எவ்வளோ இருக்கணும்? நீங்கள் எஸ்சியாக இருக்கலாம், எஸ்டியாக இருக்கலாம், பிசி, எம்பிசி, எந்த ஒரு ரிசர்வேஷன் கேட்டகரி. சரிங்களா? பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லாருக்குமே ரிசர்வேஷன் என்பது உண்டு. ஸோ அந்த ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு மினிமம் ஏஜ் அப்படின்னு பார்த்தோன்னா 21 years. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளவு தான்? 30 years தான். அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு என்ன பண்ண முடியாது? அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி, எஸ்சி, எஸ்சிஎஸ், எஸ்டிஸ், எம்பிசி, டிசி, பிசிஎம்ஸ் அண்ட் டிடபிள்யூஎஸ் இல்லை ஆல் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு சாரி, ஃபார் எக்ஸாம்பிள் நாட் எஸ்சி, எஸ்டி முன்னாடி பார்த்தது, சாரி, இதை தவிர மிச்சம் இருக்கக்கூடியவங்க, அதாவது அன்ரிசர்வ் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஓசி கேட்டகரி அதெல்லாம் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து 30 years தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அதற்கு அடுத்து, அதாவது ஓசியை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் கேட்டகரி இருக்காங்கல்ல, எஸ்சி, எஸ்டிஸ், பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, இவங்கெல்லாம் வரக்கூடியவங்க எல்லாமே மினிமம் ஏஜ் 21 years, மேக்ஸிமம் ஏஜ் 35 years கொடுக்குறாங்க. 35 வயசு தான் மேக்ஸிமம். 35 வயசுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? அது நீங்கள் பிசியாக இருக்கலாம், எம்பிசியாக இருக்கலாம், டிஎன்சியாக இருக்கலாம்,
பிசிஎம், எஸ்சி, எஸ்டி யாரா வேணா இருக்கலாம். உங்களுக்கு 35 தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இதை தவிர மிச்சம் இருக்கிற ஓசி கேட்டகரிஸ் இருக்காங்கல்ல, ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து ஜெனரல் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு 30 இயர்ஸ் தான் மேக்ஸிமம் ஏஜ். மினிமம் ஏஜ் 21 இயர்ஸ். ஏஜ் ரிலாக்ஸேஷன் புரியுது இல்லையா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் இதுதான். மேக்ஸிமம் இந்த ஃபாரஸ்டர் எக்ஸாமினேஷன் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் படித்தவங்களுக்கு தான் அது தெரியும். சயின்ஸ் ஸ்ட்ரீமில் படித்தவங்களுக்கு மட்டும் தான் எலிஜிபிள். இன்ஜினியரிங் எலிஜிபிளா அப்படின்னா இன்ஜினியரிங் ஆல்சோ கால்ட் எலிஜிபிள். அது நல்லா புரிஞ்சுக்கணும். இன்ஜினியரிங் ஆல்சோ எலிஜிபிள் தான். ஸோ மஸ்ட் ஹேவ் அ பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் தெளிவாக கொடுக்குறாங்க, அல்லது இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதில் கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். சரியா? ஸோ சயின்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 16 துறைகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான். மேக்ஸிமம் பிஎஸ்சி, சரிங்களா, பிஎஸ்சி நீங்கள் எலிஜிபிள் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஓகேங்களா? பிஎஸ்சி மேக்ஸாக இருக்கட்டும், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பாட்டனி, பிஎஸ்சி சுவாலஜி, பிஎட்டி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இவங்க எல்லாருமே நம்ம எலிஜிபிள் தான். ஒன்றும் இல்லைங்க, 11th 12th ஃபர்ஸ்ட் குரூப்போ அதாவது பயோமேக்ஸோ இல்லை பியூர் சயின்ஸோ எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம அதற்கு எலிஜிபிள் தான். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பிஎஸ்சி தான் கம்பல்சரி படிச்சிருப்போம். சரி, பிஎஸ்சி படிச்சிருந்தா ஓகே. ஸோ அவங்க எல்லாமே எலிஜிபிள் தான். ஸோ அதாங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதுவும் நீங்களும் எலிஜிபிள் தான் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா யார் யார் வர மாட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிஏ லிட்ரேச்சர் படித்தவங்க, பிகாம் படித்தவங்க, பிசிஏ படித்தவங்க அண்ட் ஸோ ஆன், இந்த மாதிரி இதர படிப்புகள் படித்தவங்க நம்மளுக்கு காம்படிஷனாக வர மாட்டாங்க. அப்போ நிறைய காம்படிஷன் நம்மளுக்கு குறையுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ காம்படிஷன் குறையும் போது ஈஸியாக நம்ம இப்போ இருந்தே படித்தா கூட டெஃபினட்டாக கிராக் பண்ணிடும். அதாவது குறி வச்சு அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ இப்போ இருந்தே படித்து மெருகு ஏற்றிக்கிட்டே இருக்கணும். நோட்டிஃபிகேஷன் அது வந்து அடுத்த செகண்ட் நம்ம எல்லாமே டெஸ்ட் பேஜாக போட்டு தள்ளணும். அந்த 118 போஸ்ட்டுமே ஆக்குபை பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ அந்த வெறித்தனத்தோடு இப்போ இருந்தே படிக்கலாம். ஏன்னா குரூப் 2 சேலரியில் ஒரு ஒரு போஸ்ட் அப்படின்னும் போது ரொம்ப ஜாலியான ஒரு போஸ்ட் வேறு, ரொம்ப இந்த ஃபாரஸ்டர் எக்ஸாம் ஏன்னா தெரிஞ்சவங்க கூட எழுதி பாஸ் ஆகியிருக்காங்க. ஸோ சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இதோடைய ப்ரொமோஷன் போஸ்ட்லாம் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். சரியா? இது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த மட்டும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோட் ஆஃப் செலெக்ஷன். சார் எப்படி சார் எக்ஸாம்ஸ் நடக்கும், எப்படி சார் செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் அது 2018 என்னவா நடந்துச்சு அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷனாக நடந்துச்சு. புரியுதுங்களா? ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ரிட்டன் டெஸ்ட் எப்படி இருக்கும், எத்தனை கொஸ்டின் எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்கன்றது பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அண்ட் என்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். பிசிக்கல் டெஸ்ட் அப்படின்னா உடல் தகுதி தேர்வு, என்டூரன்ஸ் தான் நம்முடைய திறனறி தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பிசிக்கல் டெஸ்ட்னா அதாவது உங்களுடைய ஹைட்டு, நம்முடைய செஸ்ட் எப்படி இருக்குன்ற அதனுடைய அளவு, அது ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. என்டூரன்ஸ் நம்ம திறனறி தேர்வுன்னும் போது வாக்கிங் டெஸ்ட், மேக்ஸிமம் என்டூரன்ஸ் டெஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு வாக்கிங் மட்டும்தான். புரியுதுங்களா? ஸோ அந்த நடைப்பயிற்சி தான், அதுதான் வந்து டெஸ்ட்டாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா கடைசியாக பர்சனாலிட்டி டெஸ்ட்டும் இருக்குது. அதுக்கு ஒரு 25 மார்க்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? இதுக்கு ஒரு 25 மார்க்ஸ். ரிட்டன் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 200 மார்க் இருக்கும், 200 மார்க்ஸ். சரிங்களா? பர்சனாலிட்டி டெஸ்ட் 25 மார்க்ஸ். ஸோ இடையில இருக்கக்கூடிய பிசிக்கல் அண்ட் என்டூரன்ஸ் டெஸ்ட் நம்மளுக்கு எலிஜிபிள் தான். அதில் ஃபெயில் ஆனாலும் என்ன ஆக மாட்டோம், பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க. புரியுது இல்லையா? அப்போ ஆன்லைன் 200 மார்க் பிளஸ் 25 மார்க் இதை கன்சிடர் பண்ணி லாஸ்டா 225 மார்க்குக்கு கட் ஆஃப் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கு ஏற்றா போல தான் நம்மளுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்படி அந்த 200 மார்க்ஸ் அப்படிங்கிறது எத்தனை கொஸ்டின் எல்லாமே கேட்பாங்க அப்படிங்கிறத பின்னாடி எக்ஸாம் பேட்டர்ல பார்க்கலாம். ஸோ இதான் மோட் ஆஃப் செலெக்ஷன். ஃபர்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஆன்லைன் டெஸ்ட், அதுக்கடுத்து பிசிக்கல் டெஸ்ட், அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே என்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்கும், நெக்ஸ்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட். அது முடிச்ச உடனே நம்மளுக்கு வேலை. இதுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆகுமா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. நம்ம TNUSRB நடத்தக்கூடிய PCSIக்கு எவ்வளவு சீக்கிரம் டக்கு போடுறாங்களோ அதே மாதிரி தான் இதுக்கும் கூப்பிட்டுருவாங்க. புரியுதா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரிட்டன் டெஸ்ட் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது, இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? எக்ஸாம் பேட்டர்ன் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்ட் ஏ. கண்டிப்பா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படிதான் நடந்துகிட்டே இருக்கு. 2020 நடந்த எல்லா எக்ஸாம்லயும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்று இருக்கு. அதனால கண்டிப்பா பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று இருக்கும். 100 கொஸ்டின் கேட்பாங்க, 40 கொஸ்டின் நம்ம எடுக்கிற மாதிரி வரும். 40% அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது எலிஜிபிலிட்டி தான், ஒன்லி எலிஜிபிலிட்டி. இந்த மார்க்கை நம்மளுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பார்ட் ஏல இருக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நம்மளுக்கு மார்க் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி ஒன்லி. பார்ட் பி வாங்க, இதுதான் நம்மளுக்கு பேசும். சரிங்களா? பார்ட் பி தான் நீங்க எடுக்கக்கூடிய மார்க் பேசும். பேப்பர் ஒன்றுல ஜெனரல் ஸ்டடிஸ் லைக் என்னென்ன இருக்கும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ், சோசியல், அதாவது ஹிஸ்டரியா இருக்கட்டும், பாலிட்டியா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், ஜியாகிரபியா இருக்கட்டும்,
அதுபோக தமிழ்நாடு வரலாறு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜென்ரல் ஜிகே கொஸ்டின்ஸ். இதுக்கு முன்னாடி ஜென்ரல் ஜிகே கொஸ்டின் உயரமான கட்டிடம் இந்த மாதிரி கேட்பாங்கல்ல, இந்த அரண்மனை எங்கு உள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடீஸ்ல வரும். எவ்வளோ கொஸ்டின் பேப்பர் ஒன்று கேட்பாங்க அப்படின்னா சார் 150 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 150 கொஸ்டின்ஸ் 100 மார்க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பேப்பர் 2 ஃபுல் ஃபோக்கஸாக உட்காந்து படிக்கக்கூடிய ஒரே டாபிக் இது ஒன்று தான். அதுலேயும் நம்ம டாபிக் வேற என்னது, ஜென்ரல் சயின்ஸ் ஒன்லி. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி இந்த 4ம் சேர்த்து இதுலையும் 150 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வரும். 150 கொஸ்டின் 100 மார்க் கன்வெர்ட் பண்ணுவாங்க. வருது இல்லையா? அப்போ 150 கொஸ்டின் 100 மார்க் கன்வெர்ட் பண்ணுவாங்க. இங்கேயும் 150 கொஸ்டின் 100 மார்க் கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்போ டோட்டலி இதுக்கு எத்தனை மார்க், பேப்பர் 1 பேப்பர் 2 சேர்த்து பார்ட் பில எத்தனை மார்க் வருது? 200 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்க அதுக்கு ஒரு ரிசல்ட் போடுவாங்க, ஒரு கட் ஆஃப் போடுவாங்க. அதுல நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை பிசிக்கல் டெஸ்ட், என்ட்யூரன்ஸ் டெஸ்ட் கூப்பிடுவாங்க. அதுல இருந்து 1:3 ரேஷியோல எடுத்து பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. இதுதான் மோட் ஆஃப் செலெக்ஷன். சரியா? ஸோ எக்ஸாம் பேட்டரை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட்ல பார்ட்டியில எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். இது ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி ஒன்லி, தகுதி தேர்வு மட்டுமே. ஆனால் இதுல நீங்க பாஸ் ஆனா தான் தகுதி தேர்வு. இதுல பாஸ் ஆனதான் பேப்பர் 2, அதாவது பார்ட் பி அப்படின்னு சொல்லக்கூடிய பேப்பர் 1 பேப்பர் 2 நீங்க எழுத முடியும். அதை என்ன பண்ணுவாங்க, கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதை நல்லா படிச்சு இதுல கோட்டை விட்டோம்னா டோட்டலி க்ளோஸ்டு. சரியா? ரைட். இப்போ பேப்பர் 1 பேப்பர் 2 என்ன வந்துருது? பேப்பர் 1 ஜெனரல் ஸ்டடீஸ் 150 கொஸ்டின் 100 மார்க். அதாவது எப்படி நார்மலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 150 கொஸ்டினுக்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்க, 150 கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்களோ அதை வந்து 0.67 பெருக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 150 கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்க, இன்டூ 0.67 பெருக்கி இருக்காங்க அப்படின்னா ஸோ 100.5 சம்திங் அப்படிங்கிறது வரும். அப்போ அதெல்லாம் 100 மார்க்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. சேம் ஃபார் சயின்ஸுக்கும் அப்படிதான். புரியுது இல்லையா? ஸோ அதனால நம்மளுக்கு 150 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இந்த இடத்துல. ஏன்னா 0.5 0.5 மட்டும் இல்லைங்க, 0.225 0.25 இந்த மாதிரி பாயிண்ட் மார்க்ல நிறைய கட் ஆஃப் வேறுபட்டு இருக்கு. சரிங்களா? கட் ஆஃப் பார்க்கும்போது ஓரளவு தெரியும் உங்களுக்கு. ரைட்? இதுதான். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு 2018ல வெளியிட்ட அந்த ஃபாரஸ்டர் சிலபஸ்ல கொடுக்கப்பட்ட எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ பேப்பர் 1 பார்த்தோன்னா ஜிகே, ஆப்டிடியூட் இருக்கும், மென்டல் எபிலிட்டி, டேட்டா அனாலிசிஸ், பேசிக் இங்கிலீஷும் இருக்கு, ஜென்ரல் தமிழ் லாங்குவேஜ் இது எல்லாமே கலந்துருக்கும். ஜென்ரல் நாலேஜுக்குள்ள தான் எல்லாமே வந்துடும். என்னென்ன வந்துடும்? ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே ஜென்ரல் நாலேஜுக்குள்ள வந்துடும். அதுபோக மேக்ஸ், ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி இருக்கு. பேசிக் இங்கிலீஷும் கொஞ்சம் கேட்பாங்க, பேசிக் தமிழும் இதுலயும் வருது. சரியா? அடுத்து பேப்பர் 2 பாத்தீங்கன்னா தெரியும், பொது அறிவியல், ஜெனரல் சயின்ஸ், பொது அறிவியல். அது தனியாவே நடக்கும். அப்போ காலையில நடக்கக்கூடியது 10 to 1 வந்து பேப்பர் 1 நடக்கலாம். அதோட சேர்த்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறதும் சேர்த்து மார்னிங்லேயே வச்சிருவாங்க பேப்பர் 1ஓட சேர்த்து. பேப்பர் 2 2 to 5 PM வச்சிருப்பாங்க, 3 hours அது தனியாக நடக்கும். அது வந்து 3 hours, அதுக்கு எத்தனை மார்க்? 100 மார்க்ஸ். இது மேக்ஸிமம் மார்க்ஸ் தான், மேக்ஸிமம் மார்க். ஆனால் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனை? பேப்பர் 1ல 150 கொஸ்டின். சரியா? பேப்பர் 1ல 150 கொஸ்டின்ஸ் 100 மார்க். அதேமாதிரி பேப்பர் 2லயும் 150 கொஸ்டின்ஸ் 100 மார்க். சரியா? 2018ல ஆன்லைன்ல மோட்ல தான் நடந்திருக்கு. ஸோ அப்கமிங் எக்ஸாமினேஷன் மேபி ஆன்லைன்ல நடக்கலாம், அப்படி இல்லை என்றால் ஆஃப்லைன்லையும் நடக்கலாம். சரிங்களா? அது நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி தான் நம்மளுக்கும் தெரியும். பட் லாஸ்டா நடந்தது டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி நடத்தக்கூடிய அந்த ஃபாரஸ்டர் எக்ஸாம்ல ஆன்லைன்ல தான் கண்டக்ட் பண்ணாங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட் சிலபஸ். ஸோ சிலபஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு காமிக்கிறேன். பட் சிலபஸை பத்தி ஒரு டீட்டெயில் வீடியோ அடுத்த ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம அதை படிக்கலாம், சரியா? ஸோ எந்த மாதிரி எல்லாம் எந்தெந்த புக்ஸ் எல்லாம் தேவை கம்பல்சரி இப்போ இருந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன்னா என்னென்ன புக்ஸ் எல்லாம் நான் படிக்க ஆரம்பிக்கணும், ரெஃபரன்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாமே அடுத்த ஒரு வீடியோவில் நான் போடுறேன். பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சிலபஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்டர் அப்படின்னு சொல்லி பேப்பர் 1ல ஜிகேல கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜியோகிராஃபி கொடுத்துருக்காங்க, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமிக்ஸ், ஐஎன்எம், மென்டல் எபிலிட்டி அண்ட் தென் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரியா? அப்புறம் பொது தமிழ் நம்ம நார்மலாக நம்ம குரூப் 4ல இருக்கும்ல, ஸோ தெரியுதுங்களா? ஒரு இன்னும் கொஞ்சம் ஓகே. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டாபிக் பேப்பர் 2 ஜென்ரல் சயின்ஸ், பேப்பர் 2 ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்மளுக்கு. நான் ஆல்ரெடி அடிக்கடி நம்ம கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், ஒன்லி 9th and 10th ஸ்கூல் புக்ஸ் அதில் தான் கேட்குறாங்க. அப்போ இப்போவே என்ன பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா 9th ஸ்கூல் புக்கையும் 10th ஸ்கூல் புக்கையும் கையில் வாங்கி வச்சுக்கோங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிங்க. அப்கமிங் வீடியோஸ், நம்மளுடைய வீடியோஸ், லைவ் வீடியோஸ் எல்லாமே அப்படி தான் இருக்க போகுது. ஃபாரஸ்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்லி ஃபாரஸ்டருக்கு மட்டும்தான் இருக்க போகுது. அந்த ஃபாரஸ்டர் நீங்கள் படித்தாலே குரூப் 4க்கும் அது அடாப்ட் ஆகும், குரூப் 4க்கும் அதை பயன்படுத்திக்கலாம். 9th 10th ஸ்கூல் புக்ஸை கம்பைன் பண்ணி தான் அடுத்த ஒரு வீடியோ வரப்போகுது நம்மளுக்கு. ஸோ எப்படியெல்லாம் படிக்கலாம், ஓகேங்களா? ஸோ எப்படியெல்லாம் நோட்ஸ் எடுக்கலாம், அண்ட் தென் லைவ் வீடியோலையுமே அதை நம்ம டிஸ்கஸும் பண்ண போகிறோம். அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட்
மேபி லேட்டர் கண்டிப்பாக அதை பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம். இப்போ இந்த இடத்துல 9th 10th ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் எல்லாமே கவர் ஆகும். 9th 10th சமச்சீர் கல்வி தெளிவாக கொடுக்குறாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே கிறிஸ்டன் கிளியராக தெளிவாக நம்ம படிக்கணும். ஒரு என்ன சொல்கிறது, இப்போ நம்ம தமிழ் படிப்போம் தெரியுமா, குரூப் 4 தமிழ் எப்படி படிப்போம், வரி வரியாக படிப்போமா, அதே மாதிரி தான் இங்கே படிக்கணும். ஸோ அந்த மாதிரி இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒட்டுமொத்த டாபிக்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் ஃபுல்லாக இந்த சிலபஸ் பற்றி டீட்டெயில் அனாலிசிஸ் தனியாகவே ஒரு வீடியோ நம்ம போடணும். ஓகேங்களா. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஃபுட் ரிசோர்ஸ், ஹெரிடிட்டி அண்ட் கல்ச்சர், அடிக்ஷன் ஆஃப் ஹெல்த்தி லைஃப், இம்யூனி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த டாப்பிக்லையுமே கிட்டத்தட்ட எத்தனை சப்ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 18 சப்ஹெட்டிங் அளவில் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளேயே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி எல்லாமே அடங்கிடும். இதுதான் சிலபஸ். சிலபஸை பொறுத்தவரை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ் ஓரியன்டாக தான் நம்மளுடைய கிளாஸஸ் அப்படிங்கிறதும் அமையும். ஓகேயா, ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட். நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டீங்க, உங்களை ஃபிசிக்கல் கூப்பிட்றாங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட்டை தான் மெஷர் பண்ணுவாங்க. கேண்டிடேட் மஸ்ட் பொசஸ் த ஃபாலோயிங் மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட். ஸோ நீங்கள் மேல் ஆண்களாக இருந்தால் மினிமம் ஹைட் எவ்வளோதான், நல்லா கவனிச்சுங்க சார், 173 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். அப்படின்னா ரொம்ப கம்மி தான், நார்மலைஸ்டு ஹைட்டு தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ செஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக பார்த்தோன்னா 79 இருக்கணும். எக்ஸ்பேண்ட் அது தெரியல நம்மளுக்கு ஃபிசிக்கலில் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 சென்டிமீட்டர் விரிவடையும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் 2 பேர். ஓகேங்களா. ஸோ ஃபீமேல் பெண்களாக இருக்கட்டும் இல்லை தேர்ட் ஜெண்டர் 3ஆம் பாலினத்தராக இருக்கட்டும், அவங்களோட மினிமம் ஹைட் 150 இருந்தாலே போதுன்றாங்க. ஸோ அவங்களுடைய செஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தோன்னா 74 + 5 வந்து எக்ஸ்பான்ஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்க, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் ஜங்கல் ட்ரைப்ஸ் அப்படிங்கிற இருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தோன்னா காடுகளில் வாழக்கூடியவங்க எஸ்டிஸ் தான் இருப்பாங்க, பழங்குடியினர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபுல் சலுகை, அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிறப்பு சலுகை அப்படிங்கிற கொடுக்குறாங்க. பிகாஸ் அவங்களுடைய ஹைட் பார்த்தோன்னா 152 இருந்தால் போதும் ஆண்களாக இருந்தால். ஸோ ஃபீமேலாக டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தாங்கன்னா அவங்க வந்து 145 சென்டிமீட்டர் இருந்தாலே போதுமானது அப்படிங்கிற ஒரு ஹைட் மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இது ஈஸியாக நம்மளுக்கு பாஸ் ஆயிடலாம். ஓகேங்களா. அடுத்து ஒன்று இருக்குது என்டியூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் அந்த வாக்கிங் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் எல்லாரும் ஓரளவு கஷ்டம்னு ஃபீல் பண்ணுவாங்க, நார்மலாக நடக்கிறதாங்க. ஸோ இந்த பயிற்சி ஒன்லி சென்னையில் மட்டும்தான் நடைபெறும். ஓகேங்களா. அப்போ நீங்கள் சென்னை வந்து ஒன்றும் இல்லைங்க, வண்டலூர் கேள்விப்பட்டிருப்போம், வண்டலூர் பூங்கா கேள்விப்பட்டிங்களா. ஸோ வண்டலூர் ஜூன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மலைப்பகுதியில் தான் நம்மளை நடக்க விடுவாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா அப்ளிகேண்ட் வில் பி ரெக்வயர்ட் டு அண்டர்கோ ஃபிசிக்கல் டெஸ்ட் வாக் ஃபார் 25 கிலோமீட்டர். சரிங்களா. நீ ஆண்களாக இருந்தால் 25 கிலோமீட்டராக 4 ஹவர்ஸில் நீங்கள் கிராஸ் பண்ணணும். பெண்களாக இருந்தீங்கன்னா 16 கிலோமீட்டராக 4 ஹவர்ஸில் கிராஸ் பண்ணணும். அதான் இங்கே கொடுக்க போகிறாங்க பெண்கள் மற்றும் 3ஆம் பாலினத்திற்கு. அப்போது ஆண்கள் வந்து 25 கிலோமீட்டர் தானே, 25 கிலோமீட்டரை 4 மணி நேரத்தில் கிடக்கணும். அப்போ 4 மணி நேரமாக நீங்கள் நடந்துக்கிட்டே இருந்தால் போதும், சிம்பிளான ஒரு விஷயம். அதே மாதிரி 3ஆம் பாலினத்தராக இருக்கட்டும் இல்லை பெண்களாக இருக்கட்டும், நீங்கள் வந்து 16 கிலோமீட்டரை 4 மணி நேரத்தில் கடக்கிற மாதிரி வரும். புரியுதுலையா. மெடிக்கல் டெஸ்ட் ஒன்லி எங்கே இருக்கும், சென்னையில் மட்டும் தான் நடைபெறும், அவ்வளோதான். ஓகே. ஸோ நார்மலாக பார்த்தோன்னா என்டியூரன்ஸ் டெஸ்ட் இங்கே தான் நடக்கும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ரிட்டன் பாஸ் ஆகிட்டீங்க. ரிட்டன் பாஸ் ஆன பின்னாடி இந்த ஃபிசிக்கல் அண்ட் என்டியூரன்ஸ் டெஸ்ட் பிடிக்கிறீங்க. இது முடிந்த பின்னாடி நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க, பேஸ்ட் ஆன் த ஆன்லைன் எக்ஸாமினேஷன், ரிட்டன் எக்ஸாமினேஷன், த சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் வில் பி கால்டு ஃபார் அப்பியரிங் த என்டியூரன்ஸ் டெஸ்ட். அதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்லையும் பாஸ் ஆகிட்டீங்க. சரிங்களா. ஸோ அண்ட் தென் பர்சனாலிட்டி டெஸ்ட் 1:3 ரேஷியோவில் எடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, 1:3 ரேஷியோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வெரிஃபிகேஷன் அது முடிஞ்சு அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட் இன் 1:3 ரேஷியோவில் எடுப்பாங்க ஃபைனல் செலெக்ஷனுக்கு. சரிங்களா. 1:3 ரேஷியோ. இந்த மேக்ஸிமம் மார்க் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் மார்க், 25 மார்க். ரிட்டன் டெஸ்ட் எவ்வளோ மார்க், 200 மார்க். அப்போ டோட்டலி எவ்வளோ மார்க், 225 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதை வச்சு ஃபைனல் செலெக்ஷன் கட் ஆஃப் விடுவாங்க, லிஸ்ட் விடுவாங்க. அந்த லிஸ்ட்டில் நம்மளுடைய பேர் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே ஃபாரஸ்டர். இவ்வளோதான் விஷயம். புரியுதா. ஸோ இது ஓரளவு கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் புரியுதுங்களா. ஸோ இப்போது நம்ம வந்து என்னால் பாஸ் ஆக முடியுமா, இப்போ அடுத்த கொஸ்டினை தான், என்னால் பாஸ் ஆக முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். பிகாஸ் கட் ஆஃப் ஒரு நிமிஷம் பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். அந்த கட் ஆஃப் பார்த்தா நீங்களே என்ன பண்ணிடுவீங்க, உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும்னு நான் நம்புகிறேன். சரியா. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைனல் இயர் லாஸ்ட் இயர் கட் ஆஃப், அதாவது 2018 நோட்டிஃபிகேஷன் போட்டு 2019 இதோட கட் ஆஃப் வெளியிட்டாங்க. 2019 மோட் ஆஃப் செலெக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆச்சு. புரியுதுங்களா. அப்போ அந்த இடத்துல ரிட்டன் டெஸ்ட், அதாவது நீங்க இந்த 200 மார்க் 150 கொஸ்டின் 300 கொஸ்டினுக்கு 200 மார்க்கை கன்வெர்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த 200 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஜிடிஆ வேறு, ஜிட்னா ஜென்ரல் டர்ன் ஓசி கம்யூனிட்டி. சரியா. அவங்க 155.70 எடுத்தாலே அவங்க என்னது பிசிக்கல் டெஸ்ட்டுக்கும் என்டூரன்ஸ் டெஸ்ட்டுக்கும் எலிஜிபிள். சரியா. இதுதான் கட் ஆஃப். அப்போ 155.7 156 கூட வச்சுக்கோங்க. 200க்கு 156 அப்படிங்கிறது என்னது ஓரளவு
நார்மலான ஒரு கட் ஆஃப் தான் இது சரியா. அதுக்கப்புறம் பிசிஆர் தான் 149.30, பிசிஎம் முஸ்லீமா இருந்தால் 144.20, எம்பிசிஆர் இருந்தால் எம்பிசி மற்றும் டிஎன்சி இதெல்லாமே இதுக்குள்ள அடங்குவாங்க 149.62. ஸோ எஸ்சி கம்யூனிட்டிக்கு 144.25 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏனா தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ 137.97, எஸ்டி கம்யூனிட்டிக்கு 125.57. இதுதான் வந்து ரிட்டன் டெஸ்டுடைய கட் ஆஃப் மார்க். அப்போ இந்த மார்க்குள்ள நீங்க வந்துட்டீங்க. லைக் இப்போ வந்து நீங்க வந்து ஓசி கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா 155.70 எடுத்திருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள். பிசி கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா 149.30. ஸோ இந்த மாதிரி அந்தந்த கம்யூனிட்டி கேட்டா போல என்ன இருக்காங்க கட் ஆஃப் போட்டிருக்காங்க. இது ரிட்டன் டெஸ்ட் மார்க் தான். இந்த மார்க் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா நீங்க பிசிக்கல் டெஸ்ட் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இப்போ பிசிக்கல் டெஸ்ட் எண்டூரன்ஸ் டெஸ்ட் முடிச்சிட்டீங்களா, அடுத்த பர்சனல் டெஸ்ட் கூப்பிடுவாங்களா 1:3 ரேஷியோல. பர்சனல் டெஸ்ட்ல 25 மார்க் எவ்வளவு நீங்க எடுத்துருவீங்களா, அப்போ இந்த மார்க்கை கன்சிடர் பண்ணிக்குவாங்க. 200க்கு நீங்க எவ்வளவு எடுத்தீங்க, 200க்கு நீங்க எவ்வளவு எடுத்தீங்க, அடுத்து 25க்கு எவ்வளவு எடுத்தீங்க, இது ரெண்டையும் கன்வெர்ட் பண்ணி ஃபைனல் கட் ஆஃப் விடுவாங்க. அந்த ஃபைனல் கட் ஆஃப் 225க்கு நீங்க எவ்வளவு எடுத்தீங்க அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் இந்த இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 200க்கு வந்து இதையும் அதையும் 200 கொஸ்டின்ல, அதாவது இந்த 200 மார்க்ல நான் வந்து ஒரு 170 எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 170 எடுத்திருக்கேன். அதில் 25க்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 தான் என்னால் எடுக்க முடிச்சு, பரவாயில்ல. அப்போ வந்து 185 மார்க் நான் எடுத்திருக்கேன். இதில் 225க்கு 185. அப்போ அந்த இடத்துல எவ்வளவு இந்த டோட்டல் வேல்யூ எவ்வளவு எடுத்திருந்தா நம்மளுக்கு வேலை கிடைச்சிருக்கும் அப்படின்னா ஃபைனல் கட் ஆஃப் பாருங்க. ஸோ ஃபைனல் கட் ஆஃப் the communal reservation wise final cut off marks out of 225 னா 200 மார்க் ரிட்டன், 25 மார்க் பர்சனாலிட்டி டெஸ்ட். பேப்பர் 1 100 மார்க், பேப்பர் 2 100 மார்க், 200 மார்க்கா பர்சனாலிட்டி டெஸ்ட் 25 மார்க், டோட்டல் 225 மார்க். தெளிவா கொடுத்துருக்காங்களா? ஓகே, இப்போ வாங்க ஜெனரல் டர்ன். ஓசி கம்யூனிட்டியா இருந்தா சார் 177.05 இருந்தாலே அவங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு சார். அவங்களுக்கு பிஎஸ்சிஎம் இருந்திருந்தா 161.44, உமனுக்கு 170. ஸோ உமன் பிஎஸ்சிஎம் வச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு 155. ஏன்னா பிஎஸ்சிஎம் எலிஜிபிள் தானே, பிகாஸ் டிகிரி வரையுமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தாங்கன்னா பிஎஸ்சிஎம்ல இருந்தால் உங்களுக்கு கூடுதல் சிறப்பு தான். கன்ஃபார்மாக உங்களுக்கு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தெரியும். பிஎஸ்சிஎம்க்கு இதுக்கு டிஃபரெண்ட் பாருங்க, 177க்கு 121 எவ்வளோ டிஃபரெண்ட் இருக்கும் பாருங்க. சரியா, இது வந்து ஓசி கம்யூனிட்டிக்கு. நார்மலா நம்ம ரிசர்வேஷன் கேட்டகரி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க பிசியா இருக்கட்டும், எம்பிசியா இருக்கட்டும், எஸ்சி எஸ்டிஎஸ்ஆ இருக்கட்டும், எல்லாருக்குமே ரிசர்வேஷன் என்பது உண்டு. அந்த ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிசியா இருந்தீங்கன்னா 171.58, பிசிஎம்க்கு 167.79, பிசி எம்பிசி டிஎன்சி இருந்தால் 171. ஸோ எஸ்சி அருந்ததி அப்படின்னு சொல்றோம்ல, ஸோ அவங்களுக்கு 158.72. ஸோ எஸ்சி கம்யூனிட்டியா இருந்தால் 164.79, எஸ்டியாக இருந்தால் 152. இது ஜென்ரல் நார்மலா சொல்றது. இவங்களுக்கு அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பிசியா இருக்கீங்க, பிசிக்கு ஜென்ரல்ல பிசியில் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் இல்லைன்னா 171.58. சப்போஸ் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா உங்களுடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 147.18. நீங்க உமனா இருந்தீங்கன்னா 166, உமன்லயும் நீங்க பிஎஸ்டிஎம் வச்சிருந்தீங்கன்னா 142.5. அப்ப பாத்துங்க கட் ஆஃப் பாத்தீங்கன்னா அதிகபட்சமே சொல்லுங்க, இது எல்லாத்தையும் இதுக்கப்புறம் எல்லாமே கம்மியாகுது. அதிகபட்ச அளவு 177. அப்ப நான் 178 எடுத்திருந்தாலே எனக்கு கன்ஃபார்ம் ஜாப் போயிருக்குமா, கன்ஃபார்ம் கிடைச்சிருக்குமா? கரெக்ட் தானே? 178 180ன்னு வைங்க, 225க்கு 180 நான் எடுக்கணும். கரெக்ட், 180ன்னு வச்சுக்கோங்க. 225க்கு நான் 180 எடுத்தாகணும். அவ்வளவுதான் சார். இது ஒன்றும் இல்லை. இந்த 180 நான் எங்க எடுக்கலாம்னா ரிட்டன் டெஸ்ட்ல 180 நான் ஃபிக்ஸ் பண்றேன். ஃபிக்ஸ் பண்ணலாமா? ஏன்னா 200 மார்க் 200 மார்க்கு நான் 180 அங்கேயே நான் எடுத்துறேன். நான் பர்சனல் டெஸ்ட்ல 25க்கு சரியா பண்ணலைன்னா கூட நான் ஒரு 10 மார்க் கூட எடுத்துட்டு போறேன், தப்பே கிடையாது. அப்போ அங்கே ஒரு 180 நான் எடுத்துட்டேன்னா 190 எனக்கு கட் ஆஃப் கிடைச்சிருச்சுல, போஸ்டிங் நான் கன்ஃபார்ம் ஆயிட்டேன்ல. அப்போ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்றது யார் அப்படின்னா நம்மளுடைய ரிட்டன் டெஸ்ட். அந்த ரிட்டன் டெஸ்ட்ல பேப்பர் 1ல ஜிகே இருக்கு, பேப்பர் 2ல யாரு நம்மளுடைய டாபிக் சயின்ஸ். 100 கொஸ்டின், சரி 150 கொஸ்டின் 100 மார்க். அந்த 150 கொஸ்டின் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும். இப்பவும் நான் தான் சொல்றேன், சரியா? அப்ப இந்த 180 மார்க் எடுத்துட்டா நம்ம கட் ஆஃப். அப்போ நீ நம்முடைய டார்கெட் என்னவா சார் இருக்கணும்? 180 பிளஸ், அவ்வளவுதான். முன்னாடி 177 எடுத்தாலே போஸ்டிங், இப்போ 180 பிளஸ்னே வச்சுக்குவோம். 180 பிளஸ் எடுத்தா எனக்கு வேலை. அப்போ நான் 118 போஸ்டிங்குள்ள நான் உள்ள வரணும்னா நான் 180 பிளஸ் எடுக்கணும். 225க்கு 180 எடுக்கணும். 225 விடுங்க, 200 கொஸ்டின் சார் 200 மார்க் ரிட்டன் டெஸ்ட், 200க்கு நான் 180 பிளஸ் எடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இவ்வளவுதான் விஷயம். இதை மட்டும் யோசிச்சு நடைபெற்று என்ன பண்ணுங்க அப்படின்னா நடந்துகிட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக நம்மளை செலக்ட் பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஃபாரஸ்டர் எக்ஸாமுடைய டீட்டெயிலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா, ஓரளவு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நம்புறேன். ஸோ நம்முடைய ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கு, ஸோ அப்கமிங் வரக்கூடிய ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிப்போம். தென் சிலபஸ் அனாலிசிஸாக இருக்கட்டும், சிலபஸ் டீகோடிங்காக இருக்கட்டும்,
அதெல்லாம் எங்கெங்கே படிக்கலாம், என்னென்ன புக்கில் படிக்கலாம், ஓகேங்களா. ஸோ டெய்லி பிளானர் என்ன எல்லா பற்றியும் ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் வீடியோ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம கொடுக்கலாம். ஸோ இது ஃபுல்லாமே ஒன்லி ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் என்ன, ஸோ அதுக்கப்புறம் சிலபஸ்ன்ற ஃபார் எக்ஸாம்பிள் குவாலிஃபிகேஷன் என்ன, கட் ஆஃப் என்ன, அதை பற்றி ஒரு டீட்டெயில் அனாலிசிஸாக தான் இது இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய அடா 247 தமிழ் ஆப் அப்படிங்கிறது டவுன்லோட் பண்ணீங்களா அப்படின்னா ஸோ உடனே டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் டெய்லி குவிசஸ், கரண்ட் அஃபேர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா. ஸோ ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கு ஒரு பேட்சஸ் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பினாலும் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்குக்கும் அதோடைய ஃபோன் நம்பருக்கும் கால் பண்ணி நீங்கள் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எனிவே நல்ல ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தென் பாய்.